வணக்கம். தமிழ் இலக்கணத்தில் புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஏற்படுறது. நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன பார்க்கலாம் இருங்க. பனை ப்ளஸ் காய், பனங்காய். இதை ஏற்கனவே பிரித்து எழுதியிருக்காங்க. நம்ம இப்போ அதை சேர்த்து எழுதும்போது பனங்காய்னு வருது. மரம் ப்ளஸ் கொம்பு, மரக்கொம்பு. பனை கூட்டல் காய். இதில் பனை அப்படின்றது நிலைமொழி. ஏன் நிலைமொழினா பனை மரத்திலிருந்து தான் காய் வந்தது, காய் அப்புறமா வந்தது. பனை மரம் தான் முதல்ல தோன்றியது, அதனால் அது பனை அப்படின்றது தான் நிலைமொழி. காய் அப்படின்றது வருமொழி. அதே போல் மரம் ப்ளஸ் கொம்பு, மரம் அப்படின்றது தான் முதலில் தோன்றியது, மரத்தினுடைய ஒரு பகுதி தான் கொம்பு, அதனால் மரம் தான் நிலைமொழி, கொம்பு வருமொழி. இப்போ உங்களுக்கு நிலைமொழிக்கும் வருமொழிக்குமான எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். புணர்ச்சி ரெண்டு வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. எந்த மாறுதலும் இல்லாமல் இயல்பாக புணர்றதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம்னு. இப்போ நம்ம இயல்பு புணர்ச்சினா என்னன்னு பார்ப்போம். நிலம் கூட்டல் பெரிது, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா நிலம் பெரிது. இது நடுவில் இருக்கிற அந்த ப்ளஸ்குரிய மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே எழுதினாலே விடை சரியாக தான் இருக்கும். இதில் இயல்பாக தான் நமக்கு புணர்ந்துருக்கு. இங்கே எழுத்து வரலை, திரியல, மாறலை, எதுவுமே ஆகலை. அவன் ப்ளஸ் கண்டான், அவன் கண்டான். பனை ப்ளஸ் மரம், பனை மரம். இதெல்லாமே இயல்பாக புணர்ந்துருக்கிறதுனால இதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சினா தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம்னு 3 வகையாக வரும். இப்போ தோன்றலில் திரு ப்ளஸ் குரல், திருக்குறள், நடுவில் ஒரு இக்கு வந்திருக்கு பாருங்கள், தோன்றி இருக்கா இக்கு, அதனால் அது தோன்றல் விகாரம். பொன் ப்ளஸ் சிலை, பொற்சிலை, அந்த இன்னு இர்ரா திரிஞ்சிருக்கு, அதனால் இது திரிதல் விகாரம். மரம் ப்ளஸ் வேர், மரவேர், இங்கே இம்மு காணாமல் போயிருக்கு, அதனால் இது கெடுதல் விகாரம். கெட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, காணாமல் போயிருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால் கெடுதல் விகாரம். இந்த புணர்ச்சியில் நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் ஒன்றோடொன்று பொருந்துவதோட அடிப்படையில் புணர்ச்சியை 4 விதமாக பிரிக்கலாம். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். இப்போ இதுக்கான எடுத்துக்காட்டோட பார்த்தோம்னா நமக்கு நல்ல தெளிவாகவே புரிஞ்சிடும், பயப்படாதீங்க. முதல் விதி, உயிர் முன் உயிர். மணி ப்ளஸ் அடி, மணியடி. ஏ ப்ளஸ் அணி, எவ்வணி. வீடு ப்ளஸ் இல்லை, வீடில்லை. இதில் நிலைமொழி ஈற்றிலும் வருமொழி முதலிலும் உயிரெழுத்து வந்திருக்கு. உயிர் முன் உயிர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படின்னா மணி ப்ளஸ் அடியா, மணி அடின்னு வந்திருக்கு. இப்போ அந்த மணி நீன்ற அந்த எழுத்து இன் கூட்டல் ஈ அப்படின்னு வரும். அப்போ அங்கே என்ன வருது, ஈ வருது இல்லையா, அது உயிரெழுத்தா. ஆ அப்படின்னு இருக்கா அடியில், அப்போ அதுவும் உயிரெழுத்து. இந்த பக்கம் நிலைமொழியிலும் உயிரெழுத்து இருக்குது, வருமொழியிலும் உயிரெழுத்து இருக்குது, அதுதான் உயிர் முன் உயிர். அந்த விதி நமக்கு இப்போ புரிஞ்சிச்சு இல்லையா. மணி அடி, ஏ ப்ளஸ் அணி, வீடு ப்ளஸ் இல்லை, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ அது உயிரெழுத்து, ஆ அப்படின்றதும் உயிரெழுத்து. வீடு டூவில் இட்டு குட்டல் ஊன்னு வரும், அங்கே ஊன்ற உயிரெழுத்து வந்திருக்கா. வருமொழி இல்லை, அங்கேயும் ஈ அப்படின்றது உயிரெழுத்து. அப்போ உயிர் முன் உயிர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மணி ப்ளஸ் அடி, இதில் இந்த புணர்ச்சியில் ஈ உடம்படு மெய் வந்திருக்கு. அடுத்தது 3வது எடுத்துக்காட்டாக வீடு கூட்டல் இல்லை அப்படி வந்திருக்கு இல்லையா, அது குற்றிய லுகர புணர்ச்சி. ஏ கூட்டல் அணி எவ்வணி பார்த்தோம். அந்த எகர வினா இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி உயிர் எழுத்து வந்திருக்கிறதுனால இது வகர உடம்படு மெய் அப்படின்னு வந்திருக்கு. அந்த வகர உடம்படு மெய் வந்ததுனால தான் எவ்வணி அப்படின்ற விடை நமக்கு கிடைச்சது. அடுத்து ஆ கூட்டல் யானை, அவ்யானைன்னு வரும். வருமொழியில் யகர மெய் வந்தால் புணர்ச்சியில் வகர மெய் தோன்றும். நம்ம இப்போ வருமொழினா எது சொன்ன, ஆ கூட்டல் யானையில் யானைன்றது தான் வருமொழி, நிலைமொழினா ஆ தானே. அப்போ அந்த வருமொழியில் யகர மெய் யா அப்படின்றதுல ஈ கூட்டல் ஆ, அதுதானே யகர, அது யா வந்ததுனால யகர, யா மேலே புள்ளி வச்சது மெய் எழுத்து இல்லையா, ஈ யகர மெய், அந்த ரெண்டும் வந்திருக்கிறதுனால வகர மெய் தோன்றி இருக்கு. இவ் அதுதான் இவ்வுன்றது வகர மெய் எழுத்து தானே, புள்ளி வச்ச எழுத்துக்கு பேர் மெய் எழுத்து. இதெல்லாம் நான் சொல்லணும்னு இல்லை. அடுத்தது ஆ கூட்டல் அணி அவ்வணி, ஈ கூட்டல் அணி இவ்வணி, ஊ கூட்டல் அணி உவ்வணி, ஏ கூட்டல் அணி எவ்வணி. இதில் ஆ இ ஊ அப்படின்றது சுட்டெழுத்துக்கள். ஆனால் இந்த ஊ கூட்டல் அணி உவ்வணி அப்படின்றது தற்காலத்தில் வழக்கில் இல்லாத ஒரு சொல் தான்.
இந்த ஆ இ உ அப்படின்ற சுட்டெழுத்துக்களுக்கு முன்னாடியும் எகர வினா ஏ கூட்டல் அணி இருக்கு இல்லையா, அதுக்கும் முன்னாடியும் உயிரெழுத்து வந்து புணர்ந்திருக்கிறதுனால வகர உடம்படுமை வந்திருக்கு. அடுத்தது உயிர் முன் மெய். கள கூட்டல் கனி களங்கனி, மா கூட்டல் தளிர் மாந்தளிர், மா கூட்டல் செடி மாஞ்செடி, கள கூட்டல் பழம் களம் பழம். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் உயிர் முன் மெய் எப்படி பொருந்துதுன்னு பார்த்தோம்னா, மரப்பெயர்கள் இருக்கு இல்லையா, மா கூட்டல் தளிர் மா கூட்டல் செடி, இதுதான் மா அப்படின்றது ஒரு மா மரத்தை குறிக்குது, மா கூட்டல் செடி மாஞ்செடி அதுவும் அதே தான் குறிக்குது, வார்த்தை தான் வேற. இப்போ இந்த மாந்தளிர் மாஞ்செடின்னு வந்திருக்கு இல்லையா, இதில் உயிர் ஈற்று சொற்கள் வல்லின மெய்யோடு புணர்ந்திருக்கு. அதாவது அவ்வல் எழுத்துக்களுடைய இன மெய்களை பெற்றிருக்கு. மாந்தளிர்ல தாவோட இன எழுத்து என்ன, நா, தான் நா, அடுத்தது தான் நா வரும். தான்றது வல்லினம், அதனுடைய இனம் நா, அது வல்லின மெய்யோடு புணர்ந்திருக்கு. உயிரீற்று சொற்கள் வல் இனமெய்னா இந்து, தாவுடைய வல்லினத்தின் இனமே இந்து, இது மாந்தளிர். அதே மாதிரி தான் மா செடி, இந்த சேவோடைய இன எழுத்து என்ன, காங்கா சா ஞா, ஞா தான் வரும் அடுத்த எழுத்து, அதை இஞ்சு. கசடத்தை பிறதான் வல்லினம் இல்லையா, இதில் இன எழுத்து சாவோட இன எழுத்து ஞா, அது புள்ளி எழுத்தாக வந்திருக்கு, மெய் எழுத்து வல்லின மெய்யோடு புணர்ந்திருக்கு. வாழை கூட்டல் காய் வாழைக்காய், பலா கூட்டல் சுளை பலாச்சுளை, கொன்றை கூட்டல் தளிர் கொன்றை தளிர், கொய்யா கூட்டல் பழம் கொய்யா பழம். இதில் உயிரீற்று மரப்பெயர்கள் வருமொழி வல்லின மெய்களோடு சேர்ந்து மிகுந்தது. உயிர் ஈற்று மரப்பெயர்கள்னா வாழை அப்படின்றது ஒரு மரமா, பலான்றது மரமா, அதே மாதிரி கொன்றைன்றது ஒரு மரம். இதில் ழை இழ் கூட்டல் ஐ, பலா இல்லு கூட்டல் ஆ, அதே மாதிரி கொன்றை இரு கூட்டல் ஐ. இதில் இதுதான் உயிர் ஈறு மரப்பெயர் வல்லின மெய்யோடு சேர்ந்து மிகுந்திருக்கு. வல்லினம் என்ன, வல்லின மெய் எழுத்துக்கள் கசடத்தை அப்புறம்னா அதுக்கு மேலே எல்லாம் புள்ளி வச்சிங்கன்னா அதுதான் வல்லின மெய் எழுத்துக்கள். அந்த எழுத்தில் ஒன்று ஒன்று வந்திருக்கும் பாருங்கள், காக்கு இக்கு, சா இச்சு வந்திருக்கா, தாக்கு கசட தபரல்ல தாக்கு இத்து, இதுதான் வல்லின மெய்னா இந்த எழுத்து தான் வல்லின மெய் எழுத்து. இப்போ உயிர் முன் உயிர் புரிஞ்சிச்சு, உயிரிற்று மரப்பெயர்கள் வருமொழி வல்லின மெய்யோடு சேர்ந்து மிகுந்திருக்கு. புணர்ச்சி விதிகள் படிக்க ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். மார்க் வேணும்னா பொறுமையும் அவசியமாக வேணும். மனசை வேறு பக்கம் 2 செகண்ட் திருப்பிட்டு வந்தீங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது பதில் பேசிட்டு வந்தீங்கனாலோ உங்களுக்கு இலக்கணம் புரியாது. கவனமாக கேளுங்க, இல்லைன்னா திரும்ப மறுபடி கேளுங்க. மெய் முன் உயிர். எடுத்துக்காட்டு தமிழ் ப்ளஸ் இனிமை தமிழ் இனிமை. இதில் இழ் வந்து மெய்யெழுத்து, ஈ உயிரெழுத்து. இப்போ மெய் முன் உயிர் வந்திருக்கிறதுனால தமிழ் இனிமை அப்படின்னு மாறி இருக்கு. பொன் கூட்டல் ஒளி பொன்னொளி, வேல் ப்ளஸ் எறிந்தான் வேல் எறிந்தான். இதுக்கு என்ன ஃபார்முலானா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நன்னூலில் இருக்கிறது. மெய்னா உடல் தெரியும் இல்லையா, அப்போ மெய் மேல் மெய்யெழுத்து மேலே உயிர் எழுத்து வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து பொன்னொளி நோன் வந்திருக்கு, இன்னும் ஓவும் சேர்ந்து நோன் மாறி இருக்கு. அதான் மெய்யெழுத்து மேலே உடல் மேலே உயிர் வந்து உயிரெழுத்து வந்து ஒன்றுவது புணர்வது இயல்பு. இந்த பாடலுக்கான இந்த வரிகளுக்கான அர்த்தம் அதுதான். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், கண் ப்ளஸ் 2 கண் 2. இங்கே கண் அந்த இன்னுன்றது மெய்யெழுத்தா, ஈன்றது உயிரெழுத்தா. இப்போ இதில் மெய்முன் உயிர் வந்திருக்கிறதுனால ஈற்று மெய்யே இரட்டிச்சு வந்திருக்கு. கண் நீ கா இன் நீ 2 கண்ணி 2. அடுத்தது மெய் முன் மெய். எடுத்துக்காட்டு வேய் ப்ளஸ் குழல் வேய்ங்குழல். இப்போ வேயின்றது ஒரு மெய்யெழுத்து, பக்கத்தில் நடுவில் உங்களுக்கு என்ன வந்து தோன்றி வந்திருக்கு, தோன்றல் விகாரத்தில் இங்கு வந்திருக்கு பாருங்கள், அதுவும் இன்னொரு மெய்யெழுத்தா, மெய் முன் மெய், இதுதான் வேய்ங்குழல். இன்னும் வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சிலாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நீங்கள் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க. அந்த பதிவு யாருக்காவது தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புணர்ச்சி விதி யாருக்கெல்லாம் புரிஞ்சுது புரியலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த கதையை கேளுங்க, நான் அங்கே வரேன்.